ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு கண்ட்ரியை வந்து பீட் பண்ணுறதுக்காக இன்னொரு கண்ட்ரியில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு இடத்துலேருந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இன்னும் இல்லை, உக்ரைன் ரஷ்யா இந்த ரெண்டு கண்ட்ரிஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லை, ரஷ்யாவில் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வார் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. 1000 பீப்புள்ஸ்க்கு மேலே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட அதிபர் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயத்தின் அடிப்படையில் வந்து சிலரை வந்து மிலிட்ரியில் வந்து சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு வயது வரம்பு வந்து வச்சுருக்காங்க. ரஷ்யாவில் வந்து இதுக்கு வந்து ஒரு வயது வரம்பு வச்சு கட்டாயத்தின் அடிப்படையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஏஜ் இது இருக்குது. இந்த குறிப்பிட்ட ஏஜுக்கு இருக்குது, அதாவது 25லேருந்து 27 இருக்கிறவங்க தான் வரணும். அந்த மாதிரி ஒரு ஏஜ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ வந்து அதை ரிடியூஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த தாக்குதலினால வந்து பார்த்திங்கன்னா சிலர்லாம் வந்து தன்னார்வலர்கள் அவங்களாவே வந்து மிலிட்ரியில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து இந்த தாக்குதலை நடத்துனதுக்கான வந்து நாங்கள் ரிவெஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்களா வந்து யார் வந்தாலுமே வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிலிட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணி அவங்கள வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனும் வந்து பார்த்திங்கன்னா இதை நோட்டீஸ் பண்ணி அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த கண்ட்ரீஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 27லேருந்து 25 ஏஜில் இருக்கிறவங்க தான் வந்து மிலிட்ரிஸில் வரணும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து உக்ரைன் வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து மேற்கொண்டிருக்காங்க. எல்லாருமே வந்து மிலிட்ரிஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யார் வேணால் வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரஷ்யா வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்து ரஷ்யா வந்து நம்ம மேலே தாக்குதல் நடத்தின ஒரு விஷயத்தை முன் வச்சு அவங்களோட பலம் வந்து அதிகமாக இருக்குது, மிலிட்ரி சைடில் அவங்களோட பலம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து உக்ரைனும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார் வேணாலும் வந்து மிலிட்ரிக்கு வரலாம். இந்த மாதிரி இவங்களும் உக்ரைன் சைட்லேயும் சில ஏஜ் ரிலாக்ஷன் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் மிலிட்ரிக்கு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களுமே முன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள விட வந்து ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் வந்து சிலர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மிலிட்ரிக்கு வர வைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து மேற்கொண்டுட்டு வராங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த இராணுவம் வந்து இப்போ அவங்க எடுத்திருக்க இந்த முடிவுனால இன்னும் வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனில் இருக்கிறவங்களும் அவங்க சைடில் இருந்து பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நிறையா கொடுத்து அவங்களோட இராணுவத்தையும் வந்து நிறையா வலுப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதிலிருந்து வந்து மிலிட்ரியிலேருந்து வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ரஷ்யா வந்து எடுத்ததுக்கான முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அதிகமான மக்கள் வந்து மிலிட்ரியில் இருக்கிறவங்க வந்து தாக்குதலை வந்து நடத்தி கொல்லப்பட்டதன் காரணமாக தான் அவங்க இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் வந்து தானாக வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறவங்கள விட உக்ரைனில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி வந்து அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணுற ஒரு விஷயம் வந்து உக்ரைனில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது மூலமா வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனோட இராணுவம் வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க, அதாவது இன்னொரு கண்ட்ரியை வந்து பார்த்து இன்னுமே வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. என்னதான் நடந்ததாலும் இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உக்ரைன் வந்து பதிலுக்கு மிலிட்ரியை இன்க்ரீஸ் பண்ணதுக்கான காரணங்கள் வந்து எப்படி இருக்குது? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.